ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சைட் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயினாக ஒரு நல்ல ஜாப் ஆர் நல்ல தொழில் லோக்கலில் செய்யுங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மென்டலாகவும் ஃபைனான்ஷியலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நபராக இருக்கணும். அதே மாதிரி தைரியம், பொறுமை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு. இந்த வீடியோவில் என்னுடைய சில சிக்கலான அனுபவங்கள் அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில ஏற்றுமதியாளர்கள் சந்தித்த சிக்கல்கள், இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூரோப்புக்கு நான் செஞ்ச கோகோபீட் ஏற்றுமதியில் பையர் எனக்கு 3.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. மொத்த ஆர்டர் வேல்யூ 7 லட்சம். எனக்கு 50% அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆல்சோ FOB ஷிப்மெண்ட் டேர்ம் அண்ட் 50% அட்வான்ஸ் அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அந்த பையர்கிட்ட அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட். சரக்கை ஷிப்பில் செயில் ஆன பிறகு நான் ஸ்கேன்டு காப்பியை மெயில் பண்ணினேன். பட் அவங்க 50% பேலன்ஸ் பேமெண்ட் தர்றேன்னு சொல்லி ரொம்ப இழுத்தடிச்சாங்க. 7 டேஸில் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 25 டேஸ் கழிச்சு பேமெண்ட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. அந்த டைமில் கண்டெய்னர் சீல டிரான்சிட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பேங்க்ல பேமெண்ட் எதுவும் வரலன்னு சொல்லிட்டாங்க. பையர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு வேர் இஸ் த மணி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 50% பேலன்ஸ் பேமெண்ட் தராம இவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க போர்ட்ல கப்பல் ரீச் பண்ண பிறகுதான் எனக்கு பேமெண்ட் பண்ணாங்க. ஒரிஜினல் பில் ஆஃப் லேடிங் அண்ட் ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை அதுக்கு அப்புறம் தான் நான் பையருக்கு கொரியர் செஞ்சேன். FOB ஷிப்மெண்ட் 7 டேஸில் பேமெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் பை இமெயில்னு சொல்லிட்டு 45 டேஸ் கழிச்சு கண்டெய்னர் அவங்க போர்ட்டில் ரீச் பண்ண பிறகு தான் பேமெண்ட் பண்ணாங்க அந்த 50% பேலன்ஸ் அமௌண்ட்டை. இந்த 45 டேஸ் எனக்கு ரொம்ப தலைவலியாக தான் இருந்துச்சு. ஸோ ஏற்றுமதி தொழிலில் நீங்கள் இந்த மாதிரி 50% அட்வான்ஸ் அண்ட் 50% பேலன்ஸுங்கிற பேமெண்ட் டேர்மில் செய்யணும்னா நீங்கள் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் ஃபைனான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா ஏற்றுமதி தொழிலில் இறங்காதீங்க. என் நண்பர் ஒருத்தர் நல்ல ரிச்சான நபர். அவர் என்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னார் ஒரு சம்பவத்தை. அதாவது அவர் மெரைன் இன்சூரன்ஸ் எடுக்காமலேயே ஒரு 15 லட்சம் ரூபாய் சரக்கை கண்டெய்னரில் அனுப்பிட்டாரு. கடலில் போகும்போது கண்டெய்னர் ஆன் த வேல கடலில் விழுந்து மூழ்கிட்டு அவர் இன்சூரன்ஸ் எடுக்காம அனுப்புனதால அவருக்கு 15 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு அது அஃபோர்டபுள் மணி டு லூஸ் அப்படிங்கிறதுனால அவர் இந்த சம்பவத்தை என்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னார். ஸோ நீங்கள் ஏற்றுமதியில் இருக்கிற ரிஸ்க் தெரியாம, விவரம் தெரியாம செய்யாதீங்க. மெரைன் இன்சூரன்ஸ் எடுக்காம எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பர் ஒரு 7 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருடைய டாக்குமெண்ட்ஸை யூகேல இருக்கிற கஸ்டம்ஸ் அக்செப்ட் பண்ணல. ஸோ ஷிப்மெண்ட்டை பையர் எடுக்க முடியாதுன்னு சொன்னதால 7 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் செஞ்ச ஒரு ஏர் ஷிப்மெண்ட்ல நான் ஃபுல் பேமெண்ட் பையர்கிட்ட ஃபர்ஸ்டே வாங்கிட்டேன். ஆனால் பையர் நாட்டில் கஸ்டம்ஸை ப்ராடக்டை ஹோல்டு பண்ணிட்டாங்க. பிகாஸ் பையர்கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ பையருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நஷ்டம் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா நான் சொன்ன இந்த இன்சூரன்ஸை எல்லாம் மைண்டில் வச்சுட்டு கவனமாக செய்யுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஏர் ஷிப்மெண்ட்னா ஃபுல் பேமெண்ட் அட்வான்ஸ் வாங்கிருங்க. சி ஷிப்மெண்ட்னா 50% அட்வான்ஸ் அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ்னு பேசுங்க.
ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் பேமெண்ட் கிடைச்ச பிறகுதான் நீங்க உங்க ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை பையருக்கு பேங்க் மூலமாவோ ஆர் கொரியர் மூலமாவோ அனுப்பி வைக்கணும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் நீங்க கிளிக் பண்ணி நீங்க மெம்பர் ஆகிடலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நீங்க மெம்பரா ஜாயின் பண்றதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஜாயின் ஆஸ் ஏ மெம்பர்னு இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணியும் நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மெம்பர் ஒன்லி வீடியோஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். FOB பிரைஸ் அண்ட் CAF பிரைஸ் கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெடிமேட் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் வியாபாரிகள் B2B அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கிற சப்ளையர்ஸ் உடைய டீடைல்ஸ்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்திருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.